வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் கொண்டாட்டம் மிக பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா சென்னை 3 மேட்ச் விளையாண்டுருக்கு. ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்கு, 2 மேட்ச் தோத்துருக்கு. இது ஆரம்ப காலகட்டம் தான். அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சென்னை கம்பேக் ஆகி நிறைய வெற்றிகளை ருசிச்சு பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேயிங் 11 பிளஸ் ஆர்டர்ல நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ண வேணும். பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மற்ற எல்லா டீமும் சூப்பரா இருக்கு, பயங்கரமான ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு எல்லா டீமோட விமர்சனம், எல்லா வீடியோலையும் விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுவரை சென்னை பாத்தீங்கன்னா 5 கப் அடிச்சிருக்காங்க. 5 கப் அடிக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டர் யாருமே பின்னாடி வரிசையில் இல்லை. இவங்க தான் இருந்தாங்க. டோனி இருந்தாரு, பிராவோ இருந்தாரு, ஓகேங்களா, இதே ஜடேஜா தான் இருந்தாரு. மற்றபடி புதுசா ஒருத்தர் வரல. இன்னைக்காவது தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்னு யாருமே இல்லைங்க. அதனால சென்னைக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. கேமா விளையாடணும், கரெக்டா விளையாடணும், கரெக்டா எந்த டைம்ல அடிக்கணும், எந்த டைம்ல அடிக்கக்கூடாது, எந்த டைம்ல விக்கெட் விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த ஏத்துதான் ஆகணும். ஏன்னா பின்வரிசையில் விளையாடுபவர்கள் பாத்தீங்கன்னா 2 இவங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க குறைவா அடிச்சாலும் சரி, இல்ல நிறைய அடிச்சாலும் சரி, அதை கொண்டு போகணும் இல்லைங்களா. அந்த இடத்துல கொஞ்சம் டிராபேக் இருக்கு. இதை சரி பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க நல்லா விளையாண்டுட்டாவே பின்னாடி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்குக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு வர முடியும். சென்னை மீண்டு வருமா அப்படின்னா 100% சென்னை பிளே ஆஃப்க்கு போகுது. ஐபிஎல் 2025 பிளே ஆஃப் என்ட்ரி ஆகிற டீம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா இடம் பெறுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏப்ரல் 3 நான் சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். இன்னும் ஒரு மாசம் இருக்கு பிளே ஆஃப்க்கு. இன்னும் ஒரு மாசம் இருக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள பிளே ஆஃப்க்கு நம்ம என்ட்ரி ஆகும். அதுக்கான அத்தனை வேலைகளையும் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க கம்மிங் மேட்ச்ல நீங்க பார்க்க போறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒரு பிளேயரை ஒரு தடவை ஒழுங்கா விளையாடல, 2 தடவை ஒழுங்கா விளையாடல, 3 தடவை ஒழுங்கா விளையாடல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிளேயருக்கு இன்னொரு தடவை சான்ஸ் கொடுக்கலாமா, இல்ல அந்த பிளேயரை மாத்தலாமாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அனுபவம் வேணும். அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா சரியான முறையில் இருக்கணும். அப்படி ஒன்ஸ் ஒரு பிளேயரை நீங்க 11ஸ்ல இருந்து வெளியே தூக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த பிளேயரை உள்ள கொண்டு வரும்போது அந்த பிளேயர்கிட்ட உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டுமே கிடைக்காது. அதனால ஒரு பிளேயரை எடுத்துட்டு அவரை வெளியே உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால டீம் சென்னை சூப்பர் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட் டீம் பாத்தீங்கன்னா பக்காவா யோசிச்சு என்ன பண்ணணும், யாரை உட்கார வைக்கலாம், யாரை மாத்தலாம் அப்படிங்கறது தெளிவா இருப்பாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஷாம் கரன் ஒழுங்கா விளையாண்டாரா, ஒழுங்கா பந்து வீசினாரா, இல்ல இப்பதான் ஒரு ஃபாரின் பிளேயருக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு ஆஃபர் கொடுத்தோம். அவரும் ஒழுங்கா பந்து வீசினாரா, அவரும் ஒன்றும் இல்லை. ஒரு மேட்ச்ல ஒண்ணுமே சொல்லிட முடியாது. திரிபாதி ஒழுங்கா விளையாடல, ஹோடா ஒழுங்கா விளையாடல. இப்ப என்ன பண்ணலாம், ஓப்பனிங்ல ஒரு யங் பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க, வயசு 20. அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா? அவருக்கு சான்ஸ் கொடுத்தா ஓப்பனிங் கரெக்டா பண்ணுவாரா? ருத்ராஜ் கைக்வாட் 1 டவுன் வருவாரு. ஜடேஜா ரவீந்திரா ஓப்பனிங் வருவாரு. 1 டவுன் ருத்ராஜ் வருவாரு. இதுக்கு நடுவுல கான்வே அவர்கள் செட் ஆயிட்டாரா? கான்வே அவர்கள் உள்ள வருவாரா? கான்வே அவர்கள் உள்ள வந்தா மேட்ச் எப்படி இருக்கும்? இப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்கு. இந்த பல கேள்விகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு 11 பக்காவா ரெடி ஆகி சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக 2025 ஐபிஎல்ல பிளே ஆஃப் போகுது. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பிளே ஆஃப் போகக்கூடிய 4 அணிகள்ல ஒரு அணி எழுதி வச்சுக்குங்க. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் போகும். சேப்பாக்கத்துல 5ஆம் தேதி நம்ம ஜெயிக்கணும். டெல்லியை எதிர்கொண்டு டெல்லி பலம் வாய்ந்த அணியா அப்படின்னா கண்டிப்பாக டெல்லியில நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர்கள்லாம் இருக்காங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆப்போசிட்டா விளையாடுறீங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். சேப்பாக்கம் அப்படின்னா அதோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்த சென்னை எப்படி அவங்கள ப்ரெஷர் போடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அன்னைக்கு கேம் எந்த பக்கம் நகருதுங்கிறத முடிவு பண்ண முடியும். சென்னை கண்டிப்பாக அவருடைய வெற்றி கணக்கை துவங்குவாங்க. அந்த வெற்றி கணக்கை துவங்கி கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போவதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்க டோனியோ, ருத்ராஜியோ, இல்ல பிளமிங்கோ, இல்ல மேனேஜ்மெண்ட்டையோ, இல்ல யாரை வேணா என்ன வேணா கமெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா வீடியோ போட்டுங்க, என்ன வேணா திட்டிக்குங்க. அதை பத்திலாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கவலையே படாதுங்க. 5 கப் அடிச்சோம், எங்களுக்கு தெரியாதா? இந்த சூழ்நிலையில
என்ன பண்ணணும், யாரை கொண்டு வரணும், யாரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாகவே தெரியுங்க. கண்டிப்பா வெற்றிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. ஆனா தோல்விங்கிறது ரொம்ப தேவைங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். தோல்விகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு வெற்றிகள் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தோல்விகள் தான் வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கான முதல் படிக்கட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல் இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.